நம்ம எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் மறுபடியும் நாங்கள் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு 2-3 விஷயங்களுடன் உங்களிடம் பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி, எங்களுடைய மாநில தலைவி சகோதரி உமாரதி அவர்கள் தலைமையில நாளைக்கு மதுரையிலிருந்து நீதி கேட்பு பேரணி புறப்பட்டு சென்னை வந்து ஆளுநரை சந்திக்க இருக்கிறது. 3ஆம் தேதி மதுரையில் அவங்க ஆரம்பித்து 7 இடத்துல அவர்கள் தங்களுக்கான ஒரு பிரேக் எடுத்துக்குவாங்க. 8வது ஸ்டாப்பாக சென்னைக்கு வருவாங்க. இதான் ஒரிஜினல் ப்ரொபோசல் பிளான். ஆனா இன்னைக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. ஆனால் உறுதியாக எங்களுடைய சகோதரிகள் உறுதியாக நாங்கள் நாளைக்கு அங்க மதுரையில் இருப்போம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு அறவழியில எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் மதுரையிலிருந்து முன்னெடுப்போம். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் காவல்துறையினுடைய உத்தரவுக்கு நாங்கள் எப்பவுமே கட்டுப்பட்டிருக்கோம். நாளைக்கு நாங்கள் ஆர்கியூ பண்றோம். எங்க கேஸ் அமைதியான முறையில் ஒரு பேரை நடப்பது எதுக்கு நீங்க தடுக்கிறீங்க? யாருக்கும் எந்த பிரச்சனை நாங்கள் கொடுக்க போறது இல்லை. ரூட் பிளான் கொடுக்கிறோம். எந்த 7 இடத்துல நாங்கள் நிற்க போறோம்னு சொல்றோம். ஆளுநரை பார்ப்பதற்காக வர்றாங்க. இவங்க எந்த சட்டம் ஒழுங்கு எங்கேயும் கெடுக்க போறது கிடையாது. ஆனால் நாளைக்கு காவல்துறை இதை மறுபரிசீலனை செய்வாங்கன்னு நான் நம்புறேன். எப்படி இருந்தாலும் இந்த மகளிர் அணி, இந்த குழு நம்முடைய மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் தலைமையில் நம்முடைய ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் பட்டியலை கொடுக்க இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3.5 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகரித்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்முடைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திரும்ப திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அமைதி பூங்கா தமிழகம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துறாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க அவங்க கவனத்துக்கு வைக்கிறோம். 2022 நம்முடைய NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் தொகுத்து அறிக்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அவங்க கிரைம் இன் இந்தியா அப்படின்னு கடைசி அறிக்கை கொடுத்திருக்காங்க. 2023 அறிக்கை இன்னும் வரல, எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம். அந்த 2022 அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து முழுமையாக 1 ஆண்டு காலம் முடித்த பிறகு தமிழகத்தில் முதல் ஆண்டுல மட்டும் திமுகவை பொறுத்தவரை, திமுகவுடைய ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான குற்றம் 8.29% அதிகரித்திருக்கிறது. 2021 முடிவுக்கும் 2022 முடிவுக்கும். குறிப்பாக கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே 31.89% அதிகரித்திருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2021 4465, 2022 4968, அப்ப கிட்டத்தட்ட 8.5% அதிகரித்திருக்கிறது. 2024 வந்திருக்கக்கூடிய குழந்தை திருமண புகார் பாத்தீங்கன்னா 2023 பார்க்கும் பொழுது 2024 55.6% அதிகரித்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை மறுக்கலாம். முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழகம் அமைதி பூங்கான்னு சொல்லலாம். ஆனா NCRB-யை பொறுத்தவரை தமிழக காவல்துறை புகார பதிவு செய்யற டேட்டால இருந்து எடுத்து, FIR இருந்து எடுத்து அதை வந்து எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புறாங்க. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து முதல் ஆண்டிலிருந்து இந்த 2023க்கான ஆய்வறிக்கை வரும். இன்னும் சில மாதங்கள்ல வர இருக்கு. அன்னைக்கும் பத்திரிகை நண்பர்கள் நாங்க சொல்லத்தான் போறோம். திமுக வந்த பிறகு பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாத அநியாயம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் SCPCR, ஸ்டேட் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் கமிட்டி SCPCR சொல்லக்கூடிய அமைப்பை 2.5 ஆண்டுகளா தமிழகத்தில் பங்கன் ஆகாம இருக்கு. குறிப்பாக 18 வயதுக்கு கீழ் நடக்கக்கூடிய போஸ்கோ குற்றச்செயல்கள், போக்சோ அப்படின்னு நம்ம சொல்றோம். சிறார்கள் ஒரு சிறைக்கு போறாங்கன்னா கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த SCPCR அமைப்புக்கு இருக்கு. SCPCR அமைப்பு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் 2.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் செயலிழந்திருக்கு. தலைவர் இல்ல, கோர்ட்டு பிரச்சனை, புதிய கமிட்டி அவங்க போடல. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயலை யாரு கண்காணிக்க போறாங்க? இவ்வளவு பேசக்கூடிய முதலமைச்சர், காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், தமிழகத்தில் ஒரு முக்கியமான கான்ஸ்டிடியூஷனல் பாடி SCPCR இன்னைக்கு வந்து பங்கன் ஆகாம தமிழகத்தில் இருக்கு. இது முதலமைச்சர் கவனத்தில் இருக்கா, இல்ல முதலமைச்சர் தெரியலையா? அடுத்து இன்னொன்று, குற்றங்கள் அதிகமா காட்டக்கூடாது என்பதற்காக காவல்துறை FIR ரெஜிஸ்டர் பண்ற மறுக்கிறார். இது உண்மை. கிராமத்திலிருந்து நகரம் வரை எல்லா இடத்திலும் காவல்துறைக்கு தெரியும் NCRB மானிட்டர் பண்றாங்க. காவல்துறைக்கு தெரியும். இது போல பத்திரிகையாளர் சந்திப்புல என்னை போன்றவர்கள் நண்பர்கள்ட்ட பேசுவோம், பாருங்க குற்றச்செயல் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லுவாங்கிற ஒரே காரணத்திற்காக குற்றங்களை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க. இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அயனாவரத்துல சமீபத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கயவர்கள்
கயவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து வன்கொடுமை அந்த குழந்தையின் மீது செய்தும் கூட போலீஸ் ஆபீசர்ஸ் வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. இதெல்லாம் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்க மாட்டோம். அதாவது வளர்ந்த மாநிலம் தமிழகத்திலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்ச்சியா நாங்க நிறைய விஷயத்தை பேசிட்டே போலாங்க. சென்னையில் இதே போல அண்ணா நகர் பகுதியில் 10 வயது மகளை இதே போல சண்டை போட்டு தான் எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. தொடர்ந்து எல்லா இடத்திலும் கூட நேற்று கூட பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இதே மாதிரி ஒரு கேஸ், எல்லா இடத்திலும் கூட ஒரு கட்சி நண்பர்களோ பொதுமக்களோ போலிங் ஸ்டேஷன்ல ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் நடக்கிறது இல்லைங்க. மக்கள் அப்படியே நடந்து போய் இதாங்க ஐயா கேஸ்னா உடனே ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. காரணம் இவர்களுக்கு தெரியும், குற்றச்செயல்கள் அதுவும் அதிகரிக்கும் பொழுது அவங்களை பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குற்றச்செயல்கள் பதிவு செய்யாத பொழுது யாருக்கும் தெரியாது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழகத்தில் ஏதோ கிராமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னைக்கு சென்டர் சிட்டி சென்னைக்குள்ள எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை டினை பண்றாங்க. இதையெல்லாம் கண்டிச்சு தான் நம்முடைய மகளிர் அணி நாளைக்கு மதுரையிலிருந்து போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. அந்த போராட்டத்தினுடைய முடிவுல மாண்புமிகு ஆளுநரை சந்திப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. இது முதல் பகுதி. இரண்டாவது உங்களுக்கு பிரஸ் மீட்ல நாங்க சொல்ல இருக்கிறதுங்கன்னா, இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பஞ்சப்பாட்டு பாடுவது மட்டுமே இவருடைய முழுநேர தொழிலா இருக்கு. ஏங்கன்னா இன்டர்நெட் பில் கட்டல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இன்டர்நெட் பில் கிடையாது, அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாங்க. இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு, தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகள் அமைப்பு இருக்கு. 1-2 இல்ல, தனியார் பள்ளிகள் இருக்கணும். நாங்க அவங்க மேல் குற்றச்சாட்டு வைக்கல. தனியார் பள்ளிகள் நடத்துங்க, மக்களுக்கு நல்ல கல்வி கொடுங்க. இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவர் அண்ணன் BT அரசகுமார் வந்திருக்காங்க. அரசகுமார் என்ன பிஜேபியில் தான் இருந்தாங்க, இன்னைக்கு திமுக அவருடைய செய்தி தொடர்பாளராக இருக்கார். அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த விழாவுக்கு போறாரு. மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், 500 அரசு பள்ளிகளை நாங்க தத்தெடுப்போம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. அந்த 500 பள்ளிகளுக்கு நாங்க CSR ஃபண்ட் கொடுப்போம். நான் திமுக தெரியாம கேட்கிறேன். 44,672 கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட், 44,672 crore. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறீங்க 10,000 பள்ளிகள், சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்க கட்ட போறோம். தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க. பள்ளிகள் கட்டுறது கிடையாது, எல்லா பில்டிங் ஒழுகுது. ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல. இன்னைக்கு அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழு நேர வேலையில் இறங்கியிருக்காங்க. சரி, இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறாங்க. இல்ல அமைச்சர் அப்படி சொல்லல, செய்தி குறிப்புல தான் தப்பா போட்டாங்க. நாங்க தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம், செய்தி குறிப்புல தத்தெடுத்துன்னு போட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய லாஜிக் எடுத்துக்கிட்டா கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு CSR கொடுக்கணும்? சார், தனியார் பள்ளி என்ன வீட்டுல மரம் காய்க்கிற பணம் வச்சிருக்காங்களா? தனியார் பள்ளியினுடைய அரசகுமார் என்ன வீட்டுல போய் கை தொட்டினா அந்த மரத்துல இருந்து பணம் வருமா? மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க காசு வாங்கித்தான் நீங்க CSR ஃபண்ட் கொடுக்குறீங்க. அப்ப அங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏத்துறீங்களா? பட்ஜெட் இருக்கு, டாக்ஸ் போடுறீங்க, எல்லாரும் வரி கட்டுறோம். 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தார வார்த்து கொடுக்குறீங்க? தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன? கல்வி கொடுப்பது. தனியார் பள்ளிகளுடைய வேலை அரசு பள்ளியில கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தனியார் பள்ளிகள் CSR, அதான கார்பரேட் கம்பெனிங்களானே. ஒரு கம்பெனி, ஒரு ரிலையன்ஸோ, ஒரு டாட்டாவோ, ஒரு அதானியோ CSR நம்ம பார்த்திருக்கோம். நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும். இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த CSR அதுக்கு நான் தனியார் பள்ளியை ரெக்வெஸ்ட் பண்றேன், நீங்க CSR கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கிறேன். அண்ணன் BT அரசகுமாராக இருக்கட்டும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும், நீங்க CSR கொடுக்காதீங்க, அரசு வேலை அவங்க செய்வாங்க. அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில படிச்சாங்கன்னா அவங்க ஃபீஸை குறைங்க. இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க எதுக்கு செய்றீங்க? 10,000 பள்ளிகளை சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்க சரி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதை திமுக அரசு சரி பண்ணணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எத்தனை பள்ளிகளை சரி பண்ணிருக்காங்க, எத்தனை பள்ளிக்குள்ள மரம் இருக்கு, மழை பெஞ்சா எவ்வளவு உழுவுது, எத்தனை இதுல ஓடு ஓட்டையா இருக்கு, எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனையான பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அடுத்து மூன்றாவது, நாம நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி புத்தாண்டுல முதல் கேபினெட் மீட்டிங்கை விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு கேபினெட் மீட்டிங்கை நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் கூட்டியிருந்தார்கள். அதுல குறிப்பா நம்ம DAP விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ல இருந்து சப்சிடி, அவர்களுக்கு குறிப்பாக ஃபசல் பீமா யோஜனை, கிராப் இன்சூரன்ஸ், விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டும் கூட பயிர் காப்பீடு, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் 2021 ஜனவரி 1ஆம் தேதி கூட்டப்பட்ட கேபினெட்ல எடுத்த ஒரே முடிவு விவசாயிகளுக்கான முடிவு.
நம் அரசு விவசாயிகளோட எப்படி இருக்கும் என்பதை மறுபடியும் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருந்தால் பதில் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகை என்பது காலம் காலமாக ஆண்டாண்டுல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு, எல்லா ஆண்டும் கொடுக்கணும். இது இவர்கள் எங்கேயோ இருந்து புடுங்கி யாரும் கொடுக்கலீங்கன்னா, ஒரு அரசு பட்ஜெட் போடும் போதே அவங்களுக்கு தெரியும் இதற்கான ப்ரொவிஷன். ஏன்னா எல்லா வருஷமும் கொடுக்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 21 தொகுப்பை கொடுத்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். எல்லாம் போய் அந்த பாவு மாதிரி சர்க்கரை எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் பக்கெட்ல புடிச்சிட்டு வந்தோம். அதன் பிறகு போன ஆண்டு கொடுக்க மாட்டேனாங்க. எல்லாரும் சண்டை போட்ட பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்யறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். ஆனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும். ஏன்னா இது நம்ம இன்னைக்கு நேத்து இல்ல. இவங்களுக்கு நிதிச்சுமை பினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு தான் தெரியுமா? தங்கம் தென்னரசன் எங்க போயிட்டாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது தங்கம் தென்னரசன் நம்பர்ஸ் தெரியாதா? இல்ல அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது நம்பர்ஸ் தெரியாதா? எல்லோருக்குமே தெரியும். 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க. போன ஆண்டு 90,000 கோடி கடன், இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறீங்க. வாங்கக்கூடிய கடன் என்ன சார் பண்றீங்க? தெரியாம நான் கேட்கிறேன். நீங்க வாங்குற கடனை என்ன செய்றீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்னா என்ன நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க? 2000 ரூபாய் கொடுக்க முடியும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அவங்க போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. விவசாயிகள் பிரிவு அவங்க போராட்டத்தில் அவங்க இறங்குவாங்க. எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. இவர்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கும் வரை திமுக அரசை நீங்கள் விடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். கல்வி விவகாரத்துல மத்திய அரசு மாநில அரசு மிரட்டுவதா அன்பி மகேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் தான் நாங்கள் நிதி கொடுப்போம், இல்லட்டா கல்வியை நீங்க மாநில பள்ளிகளுக்கு மாற்றுங்க இவங்க தரப்பு கேட்காங்க. எங்களுடைய பிள்ளைகளை நாங்க பாத்துக்கிட்டோம் சொல்லிட்டு அமைச்சர் விளக்கம் கொடுத்தாரு. ஆனா இந்தியாவுல பாரதிய ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்கண்ணா. எல்லா ஸ்டேட்லயும் நடக்குது. எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகன் அவங்க எழுப்புறாங்க. PM ஸ்ரீ ஸ்கூல், அந்த 16,000 பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக, தனியா கொண்டு வரலீங்கன்னா. அதாவது பள்ளி கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக PM ஸ்ரீ பள்ளி, அதுல 16,000 பள்ளிக்கூடம் எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க. நீங்க வேணுங்கிறத கேளுங்க, நம்ம கொடுக்கிறோம். தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க. எல்லோருக்கும் தெரியும், கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும், அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதுல கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுல தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதே போல சர்வசிக்ஷா அபியான்ல எங்கேயுமே நம்ம பிக்ஸ் பண்ணல. சர்வசிக்ஷா அபியானுக்கு தான் அமைச்சர் பேசுறாங்க. SSAவை பொறுத்தவரை, அதாவது எந்த அந்த காம்பனண்டா இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல, நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு எங்கேயும் சொல்லும். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், புதிய கல்விக் கொள்கையில பல காம்பனன்ட் இருக்குங்க, பல காம்பனன்ட் ஸ்ட்ரீம் லைனிங். உதாரணத்துக்கு நீங்க ஸ்மார்ட் மீட்டர், மத்திய அரசு அவங்க இன்னைக்கு ரிஃபார்ம் சொல்றாங்க பவர் செக்டார்ல. இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நான் இவ்வளவு பணம் கொடுப்பாங்கிறாங்க. செய்யலினா பரவாயில்ல, நீங்க பணம் கிடைக்காது, உங்க வேலையை நீங்க பாத்துங்க, நீங்களே செய்யுங்க. ஏன்னா நீங்க எலக்ட்ரிசிட்டி ஒரு டிஸ்காம் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ல இருக்கு. லட்சம் கோடி ரூபாய் டான்ஜெட்கோ உட்பட. அதுக்கு மத்திய அரசு சொல்றாங்க, நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கிறோம், கான்ஸ்டிடியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனா பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்கிறோம், ஆனா நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க. அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா, மத்திய அரசு எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்ற சொல்றாங்க. அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன். எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை. இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையில பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனித்தீவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறுதுங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி அட்டானமி மாறுது, கான்செப்ட் ஆஃப் UGC மாறுது, AICTE டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது, மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் மாறுது. சோ ஒரு புதிய கல்விக் கொள்கையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் 2 மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். அதாவது தாய்மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், தமிழ் மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். இது ஒரு காம்பனன்ட், இது மெயின் காம்பனன்ட் கிடையாதுங்க. இவங்க இந்த ஒரு பாயிண்டையே பிடிச்சிக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஏத்துக்க மாட்டேன், நான் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ல அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை, அதை அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம், மிச்சதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சர் கேட்கிறேன், மிச்சதுல தமிழ்நாட்டுக்கு என்ன
திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்கு. மும்மொழி கொள்கை 2026 எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். யாருக்கு வேண்டும் முடிவு பண்ணலாம், யாருக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணலாம். மத்திய அரசு கடிதம் எழுத வேண்டியதானே, எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம். ஆனா தனியார் பள்ளியில 3 மொழி இருக்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதனால் இது உப்புக்கு சப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றனோ தவிர மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை. மேடம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம திமுக எந்த காலத்திலயும் தமிழ்நாட்டிலிருந்து இது பண்ண முடியாது, அப்படி இருந்து என் உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நான் செய்யப்பட மாட்டேன் அப்படிங்கிற கருத்து. நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். தமிழகத்துல ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு, அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு. ஆனால் வைகோ ஐயாவை நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது. அதனால அன்னைக்கு திமுக வைகோ ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்க நினைச்சார். அதைத்தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம். வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் வெளியே வரும்பொழுது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. பெரிய நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க. திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவினுடைய நடவடிக்கை தமிழகத்தில் வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது. இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன். என்னை பொறுத்தவரை வைகோ ஐயா நல்லா இருக்கணும், 150 வருஷம் வாழணும். அவர் கண் முன்னால் 2026 நாங்கள் திமுகவை இங்க இருந்து அகற்றி காட்டுகின்றோம். அதை வைகோ ஐயா பார்க்கத்தான் போறாங்க. ஆரோக்கியமான வைகோ ஐயா அதை பார்க்கணும். இரண்டாவது, உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு சத்தியகிரக போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில். மகாத்மா காந்தி அவர்கள், நான் மகாத்மா காந்தியோடைய கால் நெகத்தினுடைய தூசுக்கு சமங்க. ஆரம்பத்தில் இல்ல மதுரையில வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், காதி தான் போடுவேன்னா நிறைய பேருக்கு புரியல. ஏன் நான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக மாட்டேன், நான் 3rd கிளாஸ்ல தான் போவேன், யாருக்கும் புரியல. சோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்ச பல விஷயங்கள், இந்த பேப்பர் பர்னிங்ல இருந்து பாஸ் பர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கு புரியல. ஆனா இன்னைக்கு நான் செருப்பு போடாம இங்க இருக்கிறேன், எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன். இது புரியவர்களுக்கு புரியும். திமுக காரங்களுக்கு எதுக்கு புரியணும்? அவங்களுக்கு புரியாது. அவர்கள் 2026 எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும். வாக்குப்பெட்டி எண்ணிய பிறகுதான் அன்னைக்கு புரியும். அவருக்கு அதுவரை புரியாது. கிராமத்து மக்களுக்கு புரியும். கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க, ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க, முருகபெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும். என்னுடைய தாத்தா செய்வாரு, எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம், நான் இன்னைக்கு அதை செய்யறேன். இது யாரும் தனிப்பட்ட முறையில நான் செய்வேன். எங்க ஊர் திருவிழாவுக்கு நான் தனிப்பட்ட முறையில செஞ்சுக்குவோம். அது பத்திரிகையிலயோ வெளியோ வர்றது இது புதிதென கிடையாது. ஊர் திருவிழால எல்லாரும் செய்யறோம். இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க வீட்டுல சாப்பிட்றப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும். எதுக்கு இவர் அடிச்சுட்டாரு, இவர் அடிக்கிற தேவை இருக்கா, எதுக்கு பண்ணாங்க, அக்யூஸ்ட் தான் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது, சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர், எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருக்காங்க, 4 வயசு பாப்பா எனக்கு இருக்காங்க. நாம எல்லோரும் ஆசைப்படுறது என்ன, குழந்தை நல்லா படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி போகணும், அவ்வளவுதான். அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க, என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும், ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில். அண்ணா யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்ல, உங்க கண்ட்ரோல் இல்ல, சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துருவோம். எக்ஸாமினேஷன் படிக்கணும், கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும், பிரைவேட் ஸ்கூல். என்னுடைய சாட்டையடி போராட்ட மக்களுக்கு என்ன சொல்றோம்னா, நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர், சிஸ்டம் ஃபெயிலியர். இது சாதாரணமா ஒரு காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல, அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ், அந்த குழந்தையினுடைய இடம், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ். அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ்க்குள்ள அந்த பாப்பா இருக்கான், அதுக்குள்ள நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க. சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம், முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம், ஆனா சிஸ்டம் தோக்கக்கூடாது. சிஸ்டம் தோத்துருச்சுங்களே, அக்யூஸ்ட கண்காணிக்கல, சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க, குற்றவாளின்னு தெரியும், ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல, அவன் இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும், சிசிடிவி எங்க போச்சு.
அப்ப லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆனால் என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும், சிஸ்டம் தோத்து போச்சுங்க ஐயா, உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும். அரசியல் கட்சிகள் ஒரு விவாத பொருள். எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அன்னை காலையில் ஏதோ சொன்னார், எனக்கு ஏதோ ராசி இருக்காமா, இந்த ராசியை சேர்ந்திருக்கேன், சனி பயிற்சி நடக்குது, அவர் பண்றாரு. இன்னொருத்தர் சொன்னார் திருமாவளவன், இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல, எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு, சொல்லிக்கங்க. திமுக இன்னொருத்தர் சொன்னாரு, எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன். அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல, அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல, அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத 4 பேருக்கு போகணும். ஆனால் இதோட நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாதுங்க. நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு. ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். 6 டிகிரி டெல்லி குளிர்ல நடக்கிறது. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு. பப்ளிக் டாய்லெட், இதனால செருப்பு போட்டு போனேன். செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க. தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு. இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று. அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன். அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது. இவர்கள் ஆட்சி அகற்றப்படும். மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார். வெளியூர் சொல்ல முடியாது இல்லைங்க. உள்ளுக்குள்ள வைகோ அண்ணன் 2026 அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் கொள்வோம். தொடர்ந்து எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டுறீங்க, ஆளுநர்கள் மனு கொடுக்கிறீங்க. இப்போ இதை பயன்படுத்தி திமுக ஆட்சியை கலைக்கிறதுக்கு நீங்க அழுத்தம் கொடுப்பீங்களா? சார், நான் எப்பொழுதுமே ஜனநாயக முறையில் ஒரு தனிப்பட்ட மனிதனாக, இந்த கட்சியினுடைய தொண்டனாக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 356 என்பது காலம் கடந்து விட்டது. அது மோடி ஐயா ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை. மோசமான ஆட்சி மம்தா பானர்ஜி, மோசமான ஆட்சி இந்தியா. திமுக சட்டம் ஒழுங்கும் அது பக்கத்துல ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க 2 பேரும். அறவழி 356 பயன்படுத்தினா எதுக்குங்க நான் செருப்பு எல்லாம் சுத்தணும், எதுக்கு சாட்டை எடுத்து அடிச்சுக்கணும்? அறவழியிலே மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஜனநாயகத்தினுடைய பதில் ஜனநாயகத்துல தான். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முதலாக கேரளா போனாங்க. உங்களுக்கு ஸ்டோரி தெரியும். இந்தியாவிலே முதல் 356 எங்க பயன்படுத்தினாங்க? நம்பூதிரிபாத் ஆட்சியின் மீது, EMS நம்பூதிரிபாத் பார்த்துட்டு வந்து நேருட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க நேரு ஏட்ட? ரெக்கார்டட் டாக்குமெண்ட், எனக்கு அந்த ஆட்சியை பிடிக்கல அப்படின்னு. அதற்காக இந்தியாவிலே 356 பயன்படுத்த முதல் ஆட்சியே கம்யூனிஸ்ட் ஆட்சி. ஆனா ஆச்சரியம் என்ன, கம்யூனிஸ்ட் நண்பர்களும் திமுகவோட சேர்ந்து சட்டம் ஒழுங்கை கிரிட்டிசைஸ் பண்றாங்க இருக்காங்க என்பது மனம் ஒரு வழியை தான் ஏற்படுது. அண்ணா இன்னைக்கு நான் கேட்கிறேங்கண்ணா, ஞானசேகரன் எங்க கட்சியிலேயே இல்ல. சரி, உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் நீங்க இருந்தீங்க அமைச்சராவதற்கு முன்பு. சரி, சிண்டிகேட் மெம்பரா இருக்கும்போது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுனீங்கறத மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா அடுத்த முதலமைச்சர்னு மார்த்தட்டி கொள்றீங்கல்ல, நீங்க சிண்டிகேட் மெம்பரா. இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்களா, பரந்தாமன் இருக்காங்களா? இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் பிறகு. அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க? எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு? எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க? எதுவுமே. இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தாங்க. அன்னையிலிருந்து நாம பேசுவோம். ஆனால் இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லைன்னு முதலமைச்சர் அப்படி தூசிய தட்டுற மாதிரி தட்டுறாரு. நாங்க புகைப்படம் ஆதாரம், பத்திரிகையில பவள விழால் அவர் இருந்த காட்சி, அவரோடு பெரிய அமைச்சர்கள், அண்ணன் மா சுப்பிரமணியன். இன்னைக்கு ஒரு பிரச்சனை, எல்லாம் எஸ்கேப் ஆகிறாங்க பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் பாக்குறது, அவரை பார்த்தா நீங்க கேட்கிற முதல் கேள்வி தெரியும், எஸ்கேப். அவங்களுக்கு என்ன, 3 மாசம் நம்ம பார்க்கலாம், மக்கள் மறந்துடுவாங்க, அடுத்த இஷ்யூ வரும், அதுக்கு போயிடலாம். இதுல ஒரு துணை முதலமைச்சர் பிரஸ் பார்த்து அவங்க தரப்பு கிளாரிபிகேஷனை கொடுக்க முடியலனா தைரியம் இல்லை உங்களுக்கு. எதுக்கு துணை முதலமைச்சராக நீங்க இருக்கணும்? ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் ஃப்ரண்ட் பண்ணும் பிரஸ். அண்ணா கேளுங்கண்ணா, திமுக கட்சின்னு சொல்றாங்கல்ல, நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன் இல்ல அப்படின்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் பார்த்து ஏன் ஓடுறாரு? ஏன் பிரஸ் பார்க்காம இருக்காரு? மா சுப்பிரமணியம் அண்ணன் காலைல குடு குடு குடுன்னு ஓடுவார் ரன்னிங் ரேஸ். இன்னைக்கு எங்க பிரஸ் பார்த்து அதே ஸ்பீட்ல ஓடுறாரு. நண்பர்கள் நீங்க கேட்டுருவீங்க, என்னன்னு நீங்க சாப்பிடுற இடத்துல பின்னாடி அந்த ஞானசேகரன் போட்டோ இருக்குன்னு கேட்டுருவீங்க. ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு ஒண்ணு பிரஸ் பார்த்து ஓடுறாரு. அதனால சகோதரி, நான் தெரியாம கேட்கிறேன், எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு, பகல் வேளாள பங்கேற்றிருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி
அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன், இதை மக்கள் மறந்துடுவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட், அடுத்த இஷ்யூ நடக்கும், இதை மறந்துடலாம், அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம். இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்க சாட்டடி நடத்துறோம். இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு, அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம், அடுத்த ரேப் இதை விட கொடூரமா இருக்கும், அதை பேசுவோம். அப்படித்தாங்க இன்னைக்கு நியூஸ் சைக்கிள் போகுது, அப்படித்தானே திமுக ஆட்சி நடத்துறாங்க. அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது இதை மறந்து விடுவோம். அது மறக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை முன்னாடி. பாமக விவாதத்துல நீங்க போராட்டத்தை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, ஏன் அரசியல் செய்றீங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்றாங்க? தெரியலங்க, எனக்கு என்ன சொன்னாங்க. போராட்டம் பண்றாங்க. ஆனா எனக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, டெமோக்ரஸியினுடைய மிக மிக முக்கியமான விஷயமே மக்கள் ரோட்டுக்கு வீதிக்கு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வதுதான் ஒரு டெமோக்ரஸியினுடைய ஃபண்டமெண்டல். அது இல்லை என்றால் அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை, பிரஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். சகோதரர் விஜய் அவர்கள் ஜனநாயக முறைப்படி ஆளுநரை சந்திச்சதை வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க பண்ற போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். காரணம், மக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை, கைதானதை நான் வரவேற்கிறேன். எல்லோரும் வீதிக்கு பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா, அடுத்த முறையாவது இந்த அரசு கொஞ்சமாச்சு பயத்தில் இருப்பாங்க, பிரச்சனை ஆகும். அதனால் எல்லா கட்சிகளும் வீதிக்கு யாரும் பஸ் உடைக்கலையே, யாரும் கல்லெடுத்து போடலையே, யாரும் காவல்துறையினுடைய சட்டையை கை வைக்கலையா, எல்லாம் அமைதியான முறையில் பர்மிஷன் கொடுக்கலையே அரெஸ்ட் பண்ணிக்க, அப்படித்தான் இருக்கும். அதனால எங்கே மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது. பட் இருந்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய எங்களுடைய வாதம் இது. சார், நாமக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு வாங்கறதுக்காக கொள்முதல் பண்றாங்க. அப்ப 10% கரப்ஷன் பணம் கொடுத்தாதான் கொள்முதல் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஆனா இது என்ன புதுசா கேக்குறீங்க நீங்க? ஏன்னா இதே ஊர்ல நீங்களும் வசிக்கிறோம், நானும் வசிக்கிறோம். தஞ்சாவூர்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு கரும்பு வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க? அதை திமுக கான்ட்ராக்டர் தான் வாங்கணும், அவங்க கையில தான் நீ கொடுக்கணும், அவன் கரும்பு கொண்டே கொடுப்பான். இது புதுசு தானே? இது தமிழ்நாட்டில் நீங்க ரொம்ப பழசு மாதிரி பாக்குறீங்களே. இது எப்பவுமே நடக்கிறது தான். ஆனா இன்னைக்கு அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. திமுக காரனா ஒரு கரும்பு வாங்குற இடத்துல கமிஷன் வைப்பாங்கிற நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதனால இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணா. ஏதோ இதுவரைக்கும் லஞ்ச ஊழலே நடக்காத ஒரு தமிழ்நாட்டில் திடீர்னு அண்ணே என்ன கரும்பு காசு வாங்குறாங்க அப்படின்னா மக்கள் யாரும் அதுக்கு ஆச்சரியப்பட போவதில்லை. இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இவ்வளவு மோசமா இருக்கு. அதனால் இது ஒரு விவசாய பெருமகனும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். இது புதுசா இருக்கு மேடம். அதாவது இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், நான் தான் முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேன் மேடம். ஆளுநர் அவர்கள் எதற்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும்னு கேட்டேன். அதாவது அந்தந்த மாநிலத்தினுடைய ஆளுநர்கள்லாம் ஸ்டாண்ட மாத்திக்கலீங்க. வந்தாவே பொலிட்டிக்கல் கேள்வி வரும், அல்லது நார்மல் கேள்விக்கு பதில் சொன்னால் அது பாலிடிக்ஸ்ல போய் முடியும். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆளுநர் சொல்றாரு. அது தமிழக ஆளுநர் சொல்லலாமா? கேள்வி நம்பர் 1. தமிழக ஆளுநர் சொல்றதுக்கு அனுமதி இருக்கா? கேள்வி நம்பர் 2. அதனால் என்னை பொறுத்தவரை ஆளுநர் அவர் வேலையை செய்யறாரு. இங்க ஆளுநர் லெப்டினன்ட் கவர்னர் இல்ல, இஸ் அ கவர்னர். லெப்டினன்ட் கவர்னராக இருந்தால் சகோதரன் நீங்க கேட்கிற கேள்வி நியாயம் இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா புதுச்சேரிக்கு இருந்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில இருக்கு. லெப்டினன்ட் கவர்னர் டெல்லி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ் அவங்க கையில இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுநர் ஃபிகர் ஹெட்டா இருக்கிறார். இங்க ஒரு வைஸ் சான்சலர் போடுறதுக்கு இந்த பஞ்சாயத்து. இந்தியாவில் எங்கேயுமே யூஜிசி நாமினி பிரச்சனை இல்லாம இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் யூஜிசி நாமினிக்கு என்ன பிரச்சனை? எந்த மாநிலத்திலும் பிரச்சனை இல்லை. எல்லா மாநிலத்திலையும் யூஜிசி நாமினி, யூஜிசி ஆக்ட் சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் இருக்கு, போறாங்க. தமிழகத்தில் மட்டும் யூஜிசி நாமினி நான் விட மாட்டேன். எப்படி நான் விடுவேன்? அதனால் இவர்கள் ஒரு முறை யோசிக்கணும், இதில் அரசியல் செய்வது யார்? உயர்கல்வித்துறையா ஆளுநரா? வெரி கிளியர்லி உயர்கல்வித்துறை என்பது எல்லோருக்கும் தெரியும். சார், இப்ப எல்லாரும் ஆய்வு பண்ணிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆய்வு பண்ணிருக்காங்க, நீங்களும் டெல்லியில போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும்? என்ன மாதிரி நடவடிக்கை? NCPCR பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய குழு ஒரு டெக்கரேட்டட் போலீஸ் ஆபீசர், மகாராஷ்டிராவுடைய முன்னாள் டிஜிபி ஒருத்தவங்க வந்ததா பேப்பர்ல பாத்தங்கன்னா, அப்புறம் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், NCW, நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஒரு மெம்பர் வந்திருக்கிறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் சார்பாக ரிட்டையர்ட் டிஜிபி அனுப்பிச்சிருக்காங்க, சேர்மன். அவங்களுடைய பிரஸ் நோட்ல ரொம்ப சில விஷயங்களை ரொம்ப ஆழமா பேசியிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியை பார்த்தோம், சிஸ்டத்தை ஃபெயிலியரை பார்த்தோம், போலீஸ் என்ன பண்ணாங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம்.
ஆனால் நாங்கள் இதை ரொம்ப கடுமையாக எடுத்துக்கொள்ள போகின்றோம்னு. அதனால் இதுல சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க. சிஸ்டமேட்டிக் ரிஃபார்ம்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிஎன்எஸ்லயே அந்த சிசிடிஎன்எஸ்லயே சொல்லிடணும் இந்த மாதிரி கிரைமா நீ ஆட்டோமேட்டிக்கா ரவுடி ரெஜிஸ்டர், அதே கிரியேட் பண்ணி கொடுத்துடணும். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பெண் வச்சு ஒரு ஏட்டையா எழுதணும்? அடுத்த ரிஃபார்ம்ஸ் என்னன்னா, தம்பி இந்த குற்றம் நீ பண்ணிட்டியாப்பா, ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேஷன் ரவுடி ரெஜிஸ்டர்ல நீ போய் உட்காந்துக்குவ. நீ மாசம் 4ஆம் தேதி போய் இன்ஸ்பெக்டர் ஐயா பார்த்து என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கையில் போட்டு வெளியே வா. இன்னைக்கு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் போலீஸ்க்கு இருக்கு. யார் ரவுடி ரெஜிஸ்டர்ல சேர்க்க வேண்டும் சேர்க்க கூடாது என்பதை ஏட்டையா முடிவு பண்றாரு. அந்த ஏட்டையா தான் முடிவு பண்றாரு. அதனால இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இந்த குற்றவாளி குற்றம் செய்வான் என்று தெரிந்தும் கண்காணிப்பு இல்லாதனால குற்றம் செஞ்சிருக்கான். இந்த மாதிரி நிறைய ரிஃபார்ம்ஸ் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். இங்கிலீஷ் அப்படியே சொல்லிடுறேன். அப்படியே பேசுறேன். சரியா சரி வாங்க வாங்கண்ணே வாங்கண்ணே அண்ணா. இப்போ பிடிஐ இங்கிலீஷ்ல இருக்கா? சரி யாரெல்லாம் இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிக்கிறீங்களோ பேசுவாங்க. வாங்கண்ணே. இன்னைக்கு தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவர் அண்ணன் பிடி அரசகுமார் வந்திருக்காங்க. அரசகுமார் என்ன பிஜேபியில் தான் இருந்தாங்க, இன்னைக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கார். அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் அந்த விழாவுக்கு போறார். மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள், 500 அரசு பள்ளிகளை நாங்க தத்தெடுப்போம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு. அந்த 500 பள்ளிகளுக்கு நாங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுப்போம். நான் திமுக தெரியாம கேட்கிறேன். 44,672 கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட், 44,672 crore. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறீங்க 10,000 பள்ளிகள் சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்க கட்ட போறோம். தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க. பள்ளிகள் கட்டுறது கிடையாது, எல்லா பில்டிங் ஒழுகுது. ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல. இன்னைக்கு அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய முழு நேர வேலையில் இறங்கியிருக்காங்க. சரி, இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இல்ல அமைச்சர் அப்படி சொல்லல, செய்தி குறிப்புல தான் தப்பா போட்டாங்க. நாங்க தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம், செய்தி குறிப்புல தத்தெடுத்துன்னு போட்டாங்க. ஒருவேளை உங்களுடைய லாஜிக்கை எடுத்துக்கிட்டா கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும்? சார் தனியார் பள்ளி என்ன வீட்டுல மரம் காய்க்கிற பணம் வச்சிருக்காங்களா? தனியார் பள்ளியினுடைய அரசகுமார் என்ன வீட்டுல போய் கை தொட்டினா அந்த மரத்துல இருந்து பணம் வருமா? மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில படிக்கிறவங்க காசு வாங்கித்தான் நீங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் கொடுக்குறீங்க. அப்ப அங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏத்துறீங்களா? பட்ஜெட் இருக்கு, டாக்ஸ் போடுறீங்க, எல்லாரும் வரி கட்டுறோம். 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தார வார்த்து கொடுக்குறீங்க? தனியார் பள்ளிகளுடைய வேலை என்ன? கல்வி கொடுப்பது. தனியார் பள்ளிகளுடைய வேலை அரசு பள்ளியில கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது. ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர், அதான கார்பரேட் கம்பெனிங்களானே. ஒரு கம்பெனி, ஒரு ரிலையன்ஸோ ஒரு டாட்டாவோ ஒரு அதானியோ சிஎஸ்ஆர் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய சம்பாதிக்கிறாங்க, பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும். இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் அதுக்கு நான் தனியார் பள்ளியை ரெக்வெஸ்ட் பண்றேன், நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில படிக்கிற குழந்தைகளுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கிறேன். அண்ணன் பிடி அரசகுமாராக இருக்கட்டும், தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும், நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்காதீங்க, அரசு வேலை அவங்க செய்வாங்க. அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில படிச்சாங்கன்னா அவங்க ஃபீஸை குறைங்க. இது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க எதுக்கு செய்றீங்க? 10,000 பள்ளிகளை சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்க சரி பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அதை திமுக அரசு சரி பண்ணணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எத்தனை பள்ளிகளை சரி பண்ணிருக்காங்க, எத்தனை பள்ளிக்குள்ள மரம் இருக்கு, மழை பெஞ்சா எவ்வளவு உழுவுது, எத்தனை இதுல ஓடு ஓட்டையா இருக்கு, எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனையான பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அடுத்து மூன்றாவது, நாம நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா புத்தாண்டுல முதல் கேபினெட் மீட்டிங்கை விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு கேபினெட் மீட்டிங்கை நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் கூட்டியிருந்தார். அதுல குறிப்பா நம்ம டிஏபி விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ல இருந்து சப்சிடி, அவர்களுக்கு குறிப்பாக ஃபசல் பீமா யோஜனை, கிராப் இன்சூரன்ஸ், விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டும் கூட பயிர் காப்பீடு, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் 2021 ஜனவரி 1ஆம் தேதி கூட்டப்பட்ட கேபினெட்ல எடுத்த ஒரே முடிவு விவசாயிகளுக்கான முடிவு. நம் அரசு விவசாயிகளோட எப்படி இருக்கும் என்பதை மறுபடியும் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருந்தால் பதில் சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பொங்கல் பரிசு தொகை என்பது
காலம் காலமாக ஆண்டாண்டுல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு. எல்லா ஆண்டும் கொடுக்கறோம். இது இவர்கள் எங்கேயோ இருந்து புடுங்கி யாரும் கொடுக்கலீங்கன்னா, ஒரு அரசு பட்ஜெட் போடும்போதே அவங்களுக்கு தெரியும் இதற்கான ப்ரொவிஷன். ஏன்னா எல்லா வருஷமும் கொடுக்கறோம். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 21 தொகுப்பை கொடுத்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். எல்லாம் போய் அந்த பாவு மாதிரி சர்க்கரை எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் பக்கெட்ல பிடிச்சிட்டு வந்தோம். அதன் பிறகு போன ஆண்டு கொடுக்க மாட்டேனாங்க. எல்லாரும் சண்டை போட்ட பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஆண்டும் இதே பிரச்சனையை செய்யறாங்க. அதனால் பொங்கல் என்பது மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண்டிகை. மக்களுக்கு செலவு இருக்கும், விவசாய பெருமக்களுக்கு செலவு இருக்கும், எல்லோருக்கும் செலவு இருக்கும். ஆனால் இவங்க பொங்கலுக்கு பரிசு தொகை கொடுக்க வேண்டும். ஏன்னா இது நாம் இன்னைக்கு நேத்து இல்ல. இவங்களுக்கு நிதிச்சுமை பினான்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு தான் தெரியுமா? தங்கம் தென்னரசனுக்கு. தங்கம் தென்னரசன் எங்க போயிட்டாங்க 6 மாசத்துக்கு முன்னாடி? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது தங்கம் தென்னரசனுக்கு நம்பர்ஸ் தெரியாதா? இல்ல அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது நம்பர்ஸ் தெரியாதா? எல்லோருக்குமே தெரியும். 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறீங்க. போன ஆண்டு 90,000 கோடி கடன், இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க போறீங்க. வாங்கக்கூடிய கடன் என்ன சார் பண்றீங்க? தெரியாம நான் கேட்கிறேன். நீங்க வாங்குற கடனை என்ன செய்றீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. வாங்குற இவ்வளவு கடன் வாங்கி உங்களால 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்னா என்ன நீங்க நடத்தி கொண்டிருக்கீங்க? 2000 ரூபாய் கொடுக்க முடியல. ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அவங்க போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. விவசாயிகள் பிரிவு அவங்க போராட்டத்தில் அவங்க இறங்குவாங்க. சோ எல்லா அமைப்புகளுக்கும் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம். இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. இவர்கள் பொங்கல் பரிசு தொகை கொடுக்கும் வரை திமுக அரசை நீங்கள் விடக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கின்றோம். கல்வி விவகாரத்துல மத்திய அரசு மாநில அரசு மிரட்டுவதா அன்பி மகேஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால் தான் நாங்க நிதி கொடுப்போம், இல்லட்டா கல்வியை நீங்க மாநில பள்ளிகளுக்கு மாற்றுங்க இவங்க தரப்பு கேட்கங்க. எங்களுடைய பிள்ளைகளை நாங்க பாத்துக்கிட்டோம் சொல்லிட்டு அமைச்சர் விளக்கம் கொடுத்தாரு. ஆனா இந்தியாவுல பாரதிய ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்கண்ணா. எல்லா ஸ்டேட்லயும் நடக்குது. எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகன் அவங்க எழுப்புறாங்க. PM ஸ்ரீ ஸ்கூல், அந்த 16,000 பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக, தனியா கொண்டு வரலீங்கன்னா. அதாவது பள்ளி கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக PM ஸ்ரீ பள்ளி, அதுல 16,000 பள்ளிக்கூடம். எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க நீங்க வேணுங்கிறத கேளுங்க, நம்ம கொடுக்கிறோம். தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க, எங்களுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க. எல்லோருக்கும் தெரியும், கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும், அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதுல கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அதே போல சர்வசிக்ஷா அபியான்ல எங்கேயுமே நம்ம பிக்ஸ் பண்ணல. சர்வசிக்ஷா அபியானுக்கு தான் அமைச்சர் பேசுறாங்க. SSAவை பொறுத்தவரை, அதாவது எந்த அந்த காம்பனண்டா இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்கன்னு எங்கேயும் சொல்ல. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், புதிய கல்விக் கொள்கையில பல காம்பனன்ட் இருக்குங்க, பல காம்பனன்ட் ஸ்ட்ரீம் லைனிங். உதாரணத்துக்கு நீங்க ஸ்மார்ட் மீட்டர், மத்திய அரசு அவங்க இன்னைக்கு ரிஃபார்ம் சொல்றாங்க பவர் செக்டார்ல. இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு பணம் கொடுப்போங்கிறாங்க. செய்யலினா பரவாயில்ல, நீங்க பணம் கிடைக்காது, உங்க வேலையை நீங்க பாத்துங்க, நீங்களே செய்யுங்க. ஏன்னா நீங்க எலக்ட்ரிசிட்டி ஒரு டிஸ்காம் ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ல இருக்கு. லட்சம் கோடி ரூபாய் டான்ஜெட்கோ உட்பட. அதுக்கு மத்திய அரசு சொல்றாங்க நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம், கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கிறோம், கான்ஸ்டிடியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஆனா பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்கிறோம், ஆனா நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க. அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா மத்திய அரசு எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்ற சொல்றாங்க. அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன். எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை. இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையில பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனித்தீவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. காரணம், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாறுதுங்கன்னா, ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி அட்டானமி மாறுது, கான்செப்ட் ஆஃப் UGC மாறுது, AICTE டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது, மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் மாறுது. சோ ஒரு புதிய கல்விக் கொள்கையில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம் 2 மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். அதாவது தாய்மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், தமிழ் மொழி கட்டாயம், ஆங்கில மொழி கட்டாயம், 3வது மொழி ஆப்ஷனல். இது ஒரு காம்பனன்ட், இது மெயின் காம்பனன்ட் கிடையாதுங்க. இவங்க இந்த ஒரு பாயிண்டையே பிடிச்சிக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஏத்துக்க மாட்டேன், நான் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட்ல அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க சொல்ல வேண்டியதானே, எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை, அதை அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம், மிச்சதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சர் கேட்கிறேன், மிச்சதுல தமிழ்நாட்டுக்கு என்ன, திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்கு. மும்மொழி கொள்கை 2026 எலெக்ஷன்ல பாத்துக்கலாம், யாருக்கு வேண்டும்னு முடிவு பண்ணலாம், யாருக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணலாம். மத்திய அரசு கடிதம் எழுத வேண்டியதானே, எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம். ஆனா தனியார் பள்ளியில 3 மொழி இருக்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதனால் இது உப்புக்கு சப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றனோ தவிர
மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை. வைகோ மேடம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சமீபத்துல சௌகரிய அந்த போராட்டம் இது பண்ணீங்கல்ல, தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்கள். சோ அது வந்து பேசிக்கா என்ன விமர்சனம் வருதுன்னா, அது உங்களுடைய பர்சனல் பரிகாரம் தொடர்பான விஷயத்துக்கு தான் வந்து அண்ணாமலை அவர்கள் சரியான சொல்லிட்டு வைகோ அவர்கள் பிரசுரத்துல கூட அது ரசிக்கும்படியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக எந்த காலத்திலயும் தமிழ்நாட்டிலிருந்து இது பண்ண முடியாது, அப்படி இருந்து என் உயிர் இருக்கிற வரைக்கும் அதை நான் செய்யப்பட மாட்டேன் அப்படிங்கிற கருத்து. நான் உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். தமிழகத்துல ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு, அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள், அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு. ஆனால் வைகோ ஐயாவை நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது. அதனால அன்னைக்கு திமுக வைகோ ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்க நினைச்சார். அதைத்தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம். வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் வெளியே வரும்போது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க. பெரிய நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க. திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவினுடைய நடவடிக்கை தமிழகத்தில் வைகோ ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது. இன்னைக்கு அதே வைகோ ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன். என்னை பொறுத்தவரை வைகோ ஐயா நல்லா இருக்கணும், 150 வருஷம் வாழணும். அவர் கண் முன்னால் 2026 நாங்கள் திமுகவை இங்க இருந்து அகற்றி காட்டுகின்றோம். அதை வைகோ ஐயா பார்க்கத்தான் போறாங்க. ஆரோக்கியமான வைகோ ஐயா அதை பார்க்கணும். இரண்டாவது, உங்களுடைய அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மேடம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை யாருக்குமே புரியாது ஆரம்பத்தில். மகாத்மா காந்தி அவர்கள், நான் மகாத்மா காந்தியோடைய கால் நெகத்தினுடைய தூசுக்கு சமங்க. ஆரம்பத்தில் இல்ல மதுரையில வந்து நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன், காதி தான் போடுவேன்னா நிறைய பேருக்கு புரியல. ஏன் நான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போக மாட்டேன், நான் தேர்ட் கிளாஸ்ல தான் போவேன், யாருக்கும் புரியல. சோ மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்கால ஆரம்பிச்ச பல விஷயங்கள், இந்த பேப்பர் பர்னிங்ல இருந்து பாஸ் பர்னிங்ல இருந்து அவர் ஆரம்பித்த எந்த விஷயம் யாருக்கு புரியல. ஆனா இன்னைக்கு நான் செருப்பு போடாம இங்க இருக்கிறேன், எனக்கு நான் சாட்டையால் அடித்துக் கொண்டேன். இது புரியவர்களுக்கு புரியும், திமுக காரங்களுக்கு எதுக்கு புரியணும், அவங்களுக்கு புரியாது. அவர்கள் 2026 எலெக்ஷன் கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு புரியும். வாக்குப்பெட்டி எண்ணிய பிறகுதான் அன்னைக்கு புரியும், அவருக்கு அதுவரை புரியாது. கிராமத்து மக்களுக்கு புரியும். கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க, ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க, முருகபெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும். என்னுடைய தாத்தா செய்வாரு, எங்க குடும்பத்துல எல்லோரும் செய்வோம், நான் இன்னைக்கு அதை செய்யறேன். இது யாரும் தனிப்பட்ட முறையில நான் செய்வேன். எங்க ஊர் திருவிழாவுக்கு நான் தனிப்பட்ட முறையில செஞ்சுக்குவோம். அது பத்திரிகையிலயோ வெளியோ வர்றது இது புதிதன கிடையாது. ஊர் திருவிழால எல்லாரும் செய்யறோம். இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்க வீட்டுல சாப்பிட்றப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும். எதுக்கு இவர் அடிச்சுக்கிட்டாரு, இவர் அடிக்கிற தேவை இருக்கா, எதுக்கு பண்ணாங்க, அக்யூஸ்ட் தான் பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது, சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர், எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருக்கா, 4 வயசு பாப்பா எனக்கு இருக்கா. நாம எல்லோரும் ஆசைப்படுறது என்ன, குழந்தை நல்லா படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டி போகணும், அவ்வளவுதான். அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க, என் குழந்தை அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கணும், ஹையஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில். அண்ணா யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் என் கண்ட்ரோல் இல்ல, உங்க கண்ட்ரோல் இல்ல, சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துருவோம். எக்ஸாமினேஷன் படிக்கணும், கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும், எக்ஸாம் பாஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும், பிரைவேட் ஸ்கூல். என்னுடைய சாட்டையடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா, நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர். இது சாதாரணமா ஒரு காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல, அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ், அந்த குழந்தையினுடைய இடம், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ். அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ்க்குள்ள அந்த பாப்பா இருக்காங்க, அதுக்குள்ள நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க. சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம், முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம், ஆனா சிஸ்டம் தோக்கக்கூடாது. சிஸ்டம் தோத்துருச்சுங்களே, அக்யூஸ்ட கண்காணிக்கல, சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க, குற்றவாளின்னு தெரியும், ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல, அவன் இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும், சிசிடிவி எங்க போச்சு, அப்ப லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கு. என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும், சிஸ்டம் தோத்து போச்சுங்க ஐயா, உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியணும். அரசியல் கட்சிகள் ஒரு விவாத பொருள்.
எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் அன்னைக்கு காலையில் ஏதோ சொன்னார், எனக்கு ஏதோ ராசி இருக்காமா, இந்த ராசியை சேர்ந்திருக்கேன், சனி பயிற்சி நடக்குது, அவர் பண்றாரு. இன்னொருத்தர் சொன்னார் திருமாவளவன், இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல, எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு, சொல்லிக்கங்க. திமுக இன்னொருத்தர் சொன்னாரு, எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன். அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல, அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல, அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத 4 பேருக்கு போகணுங்க. ஆனால் இதோட நான் சாட்டிடி நிறுத்த போறது கிடையாதுங்க. நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு. ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். 6 டிகிரி டெல்லி குளிர்ல நடக்கிறது. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு. பப்ளிக் டாய்லெட், இதனால செருப்பு போட்டு போனேன். செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க. தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு. இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று. அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு நான் உணர்ந்துக்கிறேன். அதனால் என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் செல்ல போவது கிடையாது. இவர்கள் ஆட்சி அகற்றப்படும். மாண்புமிகு தலைவர் ஐயா வைகோ அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு உள்ளுக்குள்ள ரசிச்சுக்குவார். வெளியூர் சொல்ல முடியாது. உள்ளுக்குள்ள வைகோ அண்ணன் 2026 அவரால் செய்ய முடியாததை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று ரசித்துக் கொள்வோம். தொடர்ந்து எதிர்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டுறீங்க, ஆளுநர்கள் மனு கொடுக்குறீங்க. இப்போ இதை பயன்படுத்தி திமுக ஆட்சியை கலைக்கிறதுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்களா? சார், நான் எப்பொழுதுமே ஜனநாயக முறையில ஒரு தனிப்பட்ட மனிதனாக, இந்த கட்சியினுடைய தொண்டனாக உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் 356 என்பது காலம் கடந்து விட்டது. அது மோடி ஐயா ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை. மோசமான ஆட்சி மம்தா பானர்ஜி, மோசமான ஆட்சி இந்தியா. திமுக சட்டம் ஒழுங்கும் அது பக்கத்துல ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்காங்க 2 பேரும். அறவழி 356 பயன்படுத்தினா எதுக்குங்க செருப்பு எல்லாம் சுத்தணும், எதுக்கு சாட்டை எடுத்து அடிச்சுக்கணும்? அறவழியிலே மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதில் தெளிவா இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை ஜனநாயகத்தினுடைய பதில் ஜனநாயகத்துல தான். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முதலா கேரளா போனாங்க. உங்களுக்கு ஸ்டோரி தெரியும். இந்தியாவிலே முதல் 356 எங்க பயன்படுத்தினாங்க? நம்பூதிரிபாத் ஆட்சியின் மீது EMS நம்பூதிரிபாத் பார்த்துட்டு வந்து நேருட்ட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க நேரு ஐயாட்ட? ரெக்கார்டட் டாக்குமெண்ட், எனக்கு அந்த ஆட்சியை பிடிக்கல அப்படின்னு. அதற்காக இந்தியாவிலே 356 பயன்படுத்த முதல் ஆட்சியே கம்யூனிஸ்ட் ஆட்சி. ஆனா ஆச்சரியம் என்ன, கம்யூனிஸ்ட் நண்பர்களும் திமுகவோட சேர்ந்து சட்டம் ஒழுங்கை கிரிட்டிசைஸ் பண்றாங்க இருக்காங்க என்பது மனம் ஒரு வழியை தான் ஏற்படுது. ஞானசேகர் மீது வந்து 20 வழக்கு தகவல் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நான் கேட்கிறேங்கண்ணா, ஞானசேகரன் எங்க கட்சியிலேயே இல்ல. சரி, உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு பேசுறாரு. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் நீங்க இருந்தீங்க அமைச்சராவதற்கு முன்பு. சரி, சிண்டிகேட் மெம்பரா இருக்கும்போது நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பேசின மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் ரிலீஸ் பண்ணுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ ஆன பிறகு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சிண்டிகேட்ல என்ன பண்ணுனீங்கறத மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா அடுத்த முதலமைச்சர்னு மார்த்தட்டி கொள்றீங்கல்ல, நீங்க சிண்டிகேட் மெம்பரா. இன்னைக்கும் திமுக எம்எல்ஏ இருக்காங்களா, பரந்தாமன் இருக்காங்களா? இன்னைக்கு திமுக எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க சிண்டிகேட் மெம்பரா உதயநிதி ஸ்டாலின் பிறகு. அந்த எம்எல்ஏ என்ன பண்ணீங்க? உள்ள எத்தனை சிண்டிகேட் மீட்டிங் நடந்திருக்கு? எத்தனை சிண்டிகேட் மீட்டிங்ல நீங்க விஷயம் வச்சிருக்கீங்க? எதுவுமே. இவர்கள் சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருந்தாங்க. அன்னையிலிருந்து நாம பேசுவோம். ஆனால் இன்னைக்கு பரந்தாமன் அவர்களை பொறுத்தவரை கட்சியிலேயே இல்லைன்னு முதலமைச்சர் அப்படி தூசியை தட்டுற மாதிரி தட்டுறாரு. நாங்க புகைப்படம் ஆதாரம், பத்திரிகையில பவள விழால் அவர் இருந்த காட்சி, அவரோடு பெரிய அமைச்சர்கள், அண்ணன் மா சுப்பிரமணியன். இன்னைக்கு ஒரு பிரச்சனை, எல்லாம் எஸ்கேப் ஆகிறாங்க பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் பாக்குறது, அவரை பார்த்தா நீங்க கேட்கிற முதல் கேள்வி தெரியும், எஸ்கேப். அவங்களுக்கு என்ன, 3 மாசம் நம்ம பார்க்கலன்னா மக்கள் மறந்துடுவாங்க, அடுத்த இஷ்யூ வரும், அதுக்கு போயிடலாம். இதுல ஒரு துணை முதலமைச்சர் பிரஸ் பார்த்து அவங்க தரப்பு கிளாரிபிகேஷனை கொடுக்க முடியலனா தைரியம் இல்ல உங்களுக்கு. எதுக்கு துணை முதலமைச்சராக நீங்க இருக்கணும்? ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. துணை முதலமைச்சராக இருக்கிற நபர் ஃப்ரண்ட் பண்ணும் பிரஸ். அண்ணா கேளுங்கண்ணா, திமுக கட்சின்னு சொல்றாங்கல்ல, நான் எவிடன்ஸ் கொடுக்குறேன் இல்ல அப்படின்னு சொல்லணும். ஆனா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரஸ் பார்த்து ஏன் ஓடுறாரு? ஏன் பிரஸ் பார்க்காம இருக்காரு? மா சுப்பிரமணியம் அண்ணன் காலைல குடு குடு குடுன்னு ஓடுவாரு ரன்னிங் ரேஸ். இன்னைக்கு எங்க பிரஸ் பார்த்து அதே ஸ்பீட்ல ஓடுறாரு. நண்பர்கள் நீங்க கேட்டுருவீங்க, என்னன்னு நீங்க சாப்பிட்ற இடத்துல பின்னாடி அந்த ஞானசேகரன் போட்டோ இருக்குன்னு கேட்டுருவீங்க. ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு ஒண்ணு பிரஸ் பார்த்து ஓடுறாரு. அதனால சகோதரி, நான் தெரியாம கேட்கிறேன், எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு, பகல்வேளால பங்கேற்றிருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன், இதை மக்கள் மறந்துடுவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட். அடுத்த இஷ்யூ நடக்கும், இதை மறந்துடலாம், அடுத்த இஷ்யூ வந்தோடனே பேசிக்கலாம். இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். நடுத்தர மக்கள் இதைத்தான் கேட்கணும்னு நாங்க சாட்டடி நடத்துறோம். இந்த ரேப்பா முடிஞ்சிருச்சு, அடுத்த ரேப் வரும்போது பேசிக்கலாம்.
அடுத்த ரேப் இதை விட கொடூரமா இருக்கும், அதை பேசுவோம். அப்படித்தாங்க இன்னைக்கு நியூஸ் சைக்கிள் போகுது. அப்படித்தானே திமுக ஆட்சி நடத்துறாங்க. அடுத்து நடப்பது இதை விட கொடூரமா இருக்கும்போது இதை மறந்து விடுவோம். அது மறக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை முன்னாடி பாமக விவாதத்துல நீங்க போராட்டத்தை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, ஏன் அரசியல் செய்தின்னு உயர்நீதிமன்றம் சொல்றாங்க? தெரியலங்க, எனக்கு என்ன சொன்னாங்க. போராட்டம் பண்ணாங்க. ஆனா எனக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா, டெமோக்ரஸியினுடைய மிக மிக முக்கியமான விஷயமே மக்கள் ரோட்டுக்கு வீதிக்கு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் செய்வதுதான் ஒரு டெமோக்ரஸியினுடைய ஃபண்டமெண்டல். அது இல்லை என்றால் அரசியல் கட்சி நடத்த வேண்டிய அவசியம் யாருக்கு இல்லை, பிரஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். சகோதரர் விஜய் அவர்கள் ஜனநாயக முறைப்படி ஆளுநரை சந்திச்சதை வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க பண்ற போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். இவர்கள் எல்லோரும் செய்யக்கூடிய போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். காரணம், மக்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய போராட்டத்தை, கைதானதை நான் வரவேற்கிறேன். எல்லோரும் வீதிக்கு பண்ண வேண்டிய காரணம் என்னன்னா, அடுத்த முறையாவது இந்த அரசு கொஞ்சமாச்சு பயத்தில் இருப்பாங்க, பிரச்சனை ஆகும். அதனால எல்லா கட்சிகளும் வீதிக்கு யாரும் பஸ் உடைக்கலையே, யாரும் கல்லெடுத்து போடலையே, யாரும் காவல்துறையினுடைய சட்டையை கை வைக்கலையா, எல்லாம் அமைதியான முறையில் பர்மிஷன் கொடுக்கலையே அரெஸ்ட் பண்ணிக்க, அப்படித்தான் இருக்கும். அதனால எங்கே மாண்புமிகு உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது. பட் இருந்தும் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் சொல்லக்கூடிய எங்களுடைய வாதம் அது. நாமக்கல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு வாங்கறதுக்காக கொள்முதல் பண்றாங்க. அப்ப 10% கரப்ஷன் பணம் கொடுத்தாதான் கொள்முதல் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஆனா இது என்ன புதுசா கேக்குறீங்க நீங்க? என்ன இதே ஊர்ல நீங்களும் வசிக்கிறோம், நானும் வசிக்கிறோம். தஞ்சாவூர்ல 2 ஆண்டுகளுக்கு முன்பு கரும்பு வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க? அதை திமுக கான்ட்ராக்டர் தான் வாங்கணும், அவங்க கையில தான் நீ கொடுக்கணும், அவன் கரும்பு கொண்டே கொடுப்பான். இது புதுசு தானே? இது தமிழ்நாட்டில் நீங்க ரொம்ப பழசு மாதிரி பாக்குறீங்களே. இது எப்பவுமே நடக்கிறது தான். ஆனா இன்னைக்கு அது நார்மலைஸ் ஆயிடுச்சு. திமுக காரனா ஒரு கரும்பு வாங்குற இடத்துல கமிஷன் வைப்பாங்கிற நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதனால இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இதுவரைக்கும் லஞ்ச ஊழலே நடக்காத ஒரு தமிழ்நாட்டில் திடீர்னு அண்ணே என்ன கரும்பு காசு வாங்குறாங்க அப்படின்னா மக்கள் யாரும் அதுக்கு ஆச்சரியப்பட போவதில்லை. இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இவ்வளவு மோசமா இருக்கு. அதனால் இது ஒரு விவசாய பெருமகனும் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம்.